ஏற்கனவே ஒருத்தர் அகிலன் குமாரசாமியோ இன்னும் வந்து ஒரு புலம்பெயர் வர்த்தகர் மீது ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் கட்சிக்குள்ள உறுப்பினர், தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர். சரிதானே? அவர் வந்து இந்த தேர்தலில் ஸ்ரீதரன் அணியோட இருந்தவர். சரிதானே? இந்த செயலாளரை மாற்ற வேணும், எல்லாம் தெரிவுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு செயலாளரை மாற்ற வேணும் என்ற குழப்பத்தை உருவாக்கிய அணியிலையும் அவர் இருந்தவர். பிறகு அவருடைய செலவில் தான் வடக்கு கிழக்கு இணைப்பு ஏதோ ஒரு மன்றம் குழு என்ற மாதிரி ஒரு கூட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த சுதந்திரன் கட்சியினுடைய சுதந்திரன் பத்திரிகை, புதிய சுதந்திரன் கட்சி ஏற்கனவே ஒரு சுதந்திரன் பத்திரிகை வெளியிட்டு வந்தது. அதனுடைய பதிப்புரிமையை திரும்ப குறையில்லாத ஒரு கட்டத்தில் புதிய சுதந்திரன் என்ற ஒரு பத்திரிகையை வெளியிட தொடங்கினார். அந்த புதிய சுதந்திரனை வெளியிடுற பொறுப்பு இவற்றை கையில் இருந்தது. இவருக்கு தான் வெளியிடுற பொறுப்பை கொடுத்துருந்தார். அப்போ அவர் அதை அச்சடித்து பிரதிகளாக கொஞ்ச காலம் ஒரு வருஷமோ 2 வருஷமோ ஏதோ அப்படி கொடுத்து கொண்டு வந்தவர். பட் அது அந்த மாதிரி கொடுத்து கொண்டிருக்கும் போது அதுக்கான காசு வந்து திரும்ப கட்சியால் அவருக்கு வழங்கப்படையில்லை என்ற லெவலில் அது பிறகு பிரசுரமாகாமல் நின்றுட்டு அதுக்கு பிறகு இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த வழக்குகள் எல்லாம் அந்த இடையில அந்த காலப்பகுதியில் இது டிஜிட்டல் பத்திரிகையாக வந்து அதை திரும்பவும் வெளியிட தொடங்கி இருக்கணும். அப்படி அந்த பத்திரிகை வெளியிட தொடங்கின உடனே கட்சியினுடைய அரசியல் குழு கூட்டம் ஒன்றில் மத்திய குழு கூட்டம், இதுல இந்த பேர்களை எல்லாம் சொல்ல முடியலை. என்னன்னா அது என்ன கூட்டம்ன்றதே தெரியுது. அவைகளுக்கு அந்த டவுட் இருக்கு. ஆனா அந்த அப்படி ஒரு கட்சி கூட்டம் ஒன்றுல ஒரு முடிவு எடுக்கப்பட்டு, இல்லை இவர் இப்படி அதை வெளியிட இயலாது, என்ன அது கட்சி பத்திரிகை தானா தன்னுடைய பாட்டில் வெளியிட இயலாதுன்னு சொல்லி அந்த கட்சி பத்திரிகையை அப்படி வெளியிடக்கூடாதுன்னு அவருக்கு கடிதமும் அனுப்பப்பட்டிருக்கு செயலாளராக, கட்சியினுடைய செயலாளராக. அவர் அதை கேட்காம அவர் இப்பவும் அதை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டே இருக்கிறார். அப்படி வெளியிட்ட கட்டுரைகளில் ஒன்றில் இந்த நீதிமன்ற வழக்கை பற்றி அவர் குறிப்பிட்டு வழக்கினுடைய எதிராளி ஒருத்தருக்கு, அதாவது சுமந்திரனுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடிய கருத்துக்களை அவர் தெரிவிச்சிருந்தாருன்னு சொல்லி இப்போ வழக்கும் போட்டு இப்போ திருவண்ணாமலையில் இந்த தவணையில் நடந்த வழக்கில் அவர் ஆஜராக தவறிட்டாருன்னு அவருக்கு எதிராக பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. சரிதானே? இவர் ஒரு வர்த்தகர், புலம்பெயர் வர்த்தகர். சரிதானே? அப்போ கட்சிக்குள்ள ஒரு வர்த்தகர் வந்த போதே இவ்வளவு குழப்பகரமான ஒரு நிலைமை வருது. திருப்பி இவங்க வந்து நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா காசில் வந்து நிற்கிறது. இப்போ புதிய சுதந்திரனை அவர் தன்னுடைய உரிமை கோடுறதுக்கான நிலைமை எப்படி வருதுன்னா, அந்த பத்திரிகையை அச்சிட்டு விநியோகிக்கிறதுக்கு நான் காசை கொடுத்துருக்குறேன், அந்த காசை எனக்கு கட்சி தரையில்லை, அதனால நான் இப்போ நீங்கள் எனக்கு கேட்கலாது என்னன்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வரணும். சரிதானே? அப்போ இந்த போக்கு பிள்ளையாடும். காசு உள்ள வந்தா இப்போ நீங்கள் உதவி செய்கிறது வேற. சரிதானே? அல்லது நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஒரு அமைப்பு ரீதியான கட்டமைப்புக்குள்ள அதை மேம்படுத்துறதுக்கான நிதியை கொடுக்கறதுன்றது வேற. அதுக்கு அதுதான் அப்படி அது எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயம் தான். இப்ப இந்தியாவில் அதை சொல்லி பெரிய ஸ்டோரியாவே இருக்கு. ஸோ அது திருத்தி இப்ப அப்படி கொண்டு வந்திருக்கீங்க. எல்லா நாட்டிலையும் கட்சிகளுக்கு அரசியல் வர்த்தகர்கள் அவை கொடுக்கறது இருக்கு, அவர்களுடைய செல்வாக்கு இருக்கும்ன்றது இருக்கு. இல்ல கண்டிப்பா இல்லாட்டி கட்சி நடத்தல. கட்சியில இருக்கிறார்கள் வந்து முழு நேர அரசியல்வாதிகளா இருக்கேன், அவியல் தங்களுடைய செலவுக்கே காசு இல்லாமல் கேட்க அவையிலங்க இருந்து கட்சியை கொண்டு அப்படின்னா செல்வந்தர்கள் மட்டும்தான் கட்சி நடத்தலாம்ன்ற மாதிரி இருக்கும். அப்ப வெளியில இருந்து காசு வேண்டி, ஆனா அது கட்சிக்குள்ள வந்ததுக்கு பிறகு கட்சி நிதியோ அந்தந்த வர்த்தகர்களுடைய நிதியோ அப்படி இல்லை. சரிதானே? இப்ப இது வந்து அப்படிதான் இருந்திருக்க வேணும் உண்மையில. ஆனா அப்படி நடக்க இல்லை. இந்த காசுக்கே அவர் ஏதோ ஒரு கணக்குகள் எல்லாம் காட்டுறாரு. அந்த புதிய சுதந்திரன் அச்சடித்ததுக்கான தொகை என்று சொல்லி அவர் கணக்கு காட்டுறார். ஆனால் வெளியில் வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய கிளைகள், குறிப்பாக கனடா தமிழரசு கட்சியினுடைய கிளைகள் எல்லாம் வந்து இவர் காட்டுற கணக்கை விட கூடுதலான தொகையை வந்து தாங்கள் அந்த புதிய சுதந்திரனுக்காக கொடுத்துருக்கிறதா எல்லாம் சொல்லினேன். அது ஆடிட் பண்ணியோ அல்லது வெளிப்படையான ஒரு கணக்கு வழக்குகளோ கட்சிக்குள்ள எங்கட கட்சி தலைவர்கள் ஒரு பலவீனம் எங்க யாரை எங்க வைக்கிறது என்று தெரியாம போனதுடைய விளைவு தான். அதனால என்ன ஆகுதுன்னா அவர் ஒரு உதாரணம்,
இப்போ இந்த அகிலன் முத்துக்குமாரசுவாமி வந்து ஒரு உதாரணம். ஒரு புலம்பெயர் வர்த்தகராக உள்ள வந்து இங்கே கட்சி உறுப்புரிமையை பெற்று அவர் வந்து இந்த கட்சிக்குள்ள இவ்வளவு தூரத்துக்கு ஒரு தாக்கத்தை செலுத்துறார். எதனாலேன்னா காசு மட்டும்தான். இதுதானே அவருக்காக இங்கே யாரும் தனிப்பட்ட செல்வாக்கோ அல்லது வாக்கு வங்கியோ எதுவும் கிடையாது. அவர் கட்சிக்குள்ள எப்படி வர்றாருன்னா தான் ஒரு புலம்பெயர் வர்த்தகராக உங்களுக்கு உதவி செய்கிறவராக அப்படிதான் வர்றார். சரிதான். ஆனா பிறகு கட்சி தன்னுடைய தேவைகளுக்காக இயங்க வேணும்ன்ற மாதிரியான ஒரு நிர்பந்தத்துக்கு அதை கொண்டு வர பார்க்கணும். அப்ப அங்க பணம் தான் அதனுடைய பிரதானமான தளமா இருக்கு. சரிதான். ஸோ அதைத்தான் அவர் கேள்விக்குள்ளாக்குறார். இங்க மட்டும் இல்லை, பல இடங்கள்லையும் இந்த மாதிரி வர்த்தகர்களும் சரி மற்றவர்களும் சரி. மிகப்பெரிய உதாரணம் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல். இஸ்ரேல் வந்து பலஸ்தீனத்துக்குள்ள போய் முதல்ல தங்களுடைய காலடியை வச்சு ஒரு போராட்டத்தை தொடங்கின காலகட்டங்கள்ல உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலுன்ற நாடே இல்லாத காலத்திலேயே யூதர்கள் உலகம் முழுக்க பறந்து வாழ்ந்தவர்கள். அதுவும் செல்வந்தர்களாக எல்லாம் பிரிட்டன்லையும் சரி அமெரிக்காவிலையும் சரி அரசாங்கங்களை கட்டுப்படுத்தக்கூடிய பெருவர்த்தகர்களாக அந்த கட்சிகளுக்கு நிதி கொடுத்து செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்பவும் இருக்கிறார்கள், அப்பவும் இருந்தவர்கள். அப்பவே அவர்கள் அப்படிதான் இருக்கணும். அப்படி இருக்கும் போதும் அந்த மாதிரி என்ன நான் சொல்றது, அவ்வளவு ஒரு பலமான இடத்துல அந்த வர்த்தகர்கள் இருக்கும் போதும் இஸ்ரேலினுடைய போராட்டம் களத்துல நடக்கும்போது ஒரு கட்டத்துல உதவி கேட்டு அங்க இருந்து இஸ்ரேலிய பிரதிநிதியோரால் வர்ற அது அந்த நேரத்துல இஸ்ரேலுக்கான பிரதமராக என்ன இருக்கும்னு எனக்கு அது சரியா ஞாபகம் இல்லை என்றபடியா நான் அந்த பிரதிநிதி என்ற அவர் வந்து நிதியுதவி கேட்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எழுப்பி சொல்லினா நீங்க எப்படி செய்தா நாங்கள் அது தருவோம், அப்படி செய்தா இது தருவோம் என்ற மாதிரி அவர் சொன்னார். அப்ப அவர் எழுப்பி சொன்னது உண்டு, இந்த போராட்டம் நாங்கள் நடத்துறது, களத்துல நாங்கள்லாம் இருக்கிறோம், இந்த போராட்டத்தை நாங்கள்லாம் நடத்த வேணும், வேற யாரும் நடத்த இயலாது. நாங்கள் நடத்துற போராட்டத்துக்கு உதவி செய்கிறதா இருந்தா நீங்க உதவி செய்யுங்க, நாங்கள் எப்படி போராட்டம் நடத்தணும்னு நீங்க சொல்லாதீங்க. இது அந்த வார்த்தைகள் எல்லாம் நான் ஒரு சமரியா சொல்றேன். நாங்கள் எப்படி போராட்டம் நடத்தணும்னு நீங்க வழிபடுத்தவோ இதண்டவோ முடியும். உங்களால முடிஞ்சா எங்களுடைய போராட்டத்துக்கு நீங்க உதவி செய்யுங்க, அந்த உதவியை கேட்டுதான் நான் இங்க வந்திருக்கிறேன், முடிஞ்சா செய்யுங்க, இல்ல விடுங்க நாங்க பார்த்துக்கோம். இதுதான் இங்கேயும் பொருத்தமானது. இந்த களத்துல இந்த சூழல்ல அரசியல் சூழல்ல நீங்கள் ஒருத்தரும் வந்து போராட போறது இல்லை. அட்டி வாங்கினா என்ன, ரத்தம் கொட்டினா என்ன, செத்தா என்ன, எல்லாத்தையும் நாங்கள் இந்த மண்ணில் இருக்கிறவங்க அனுமதிக்கிறோம். எனக்கு தான் என்னுடைய சர்வைவலும் என்னுடைய போராட்ட நுட்பமும் எனக்கு தான் தெரியும். நீங்க சொல்றபடி எல்லாம் போராட்டம் நடத்த அப்படி விடுதலை புலிகளும் போராட்டம் நடத்த, நீங்க சொன்ன இடத்துல அடிச்சு நீங்க சொன்ன கேம்ப பிடிச்சு ஒன்றும் போராட்டம் நடத்த, அவர்கள் போராட்டம் நடத்துச்சுன்னா அப்ப நீங்கள் அங்க இருந்து அவர்களுக்கு உதவியாக பணத்தை அனுப்பி கொண்டு இருந்தீங்க. இன்றைக்கு நீங்க அதான் செய்யணும். இன்றைக்கு அப்படி செய்யறதுக்கு தயாரா இல்லை. அதுலதான் நான் முதல் சொன்ன திரும்ப வலியுறுத்துறேன். அவங்க தலைமை வந்து மதிநுட்பமானதும் எஃபிஷியன்டானதுமான ஒரு தலைமை இருந்தது. அது இந்த மாதிரி ஆர்டர் பண்ணாமலே இல்லாட்டி இந்த மாதிரி கண்டிஷன் வைக்காமலே அவர்கள் உதவி செய்தார். இப்ப நாங்கள் வீக்கா இருக்கிறபடியால் எங்களுடைய தலைமைகள் அரசியல் தலைமைகள் என்று சொல்லப்படுறார்கள் வந்து அவைகளை கையாள தெரியாம இருக்கணும்ன்றதுதான் உண்மையான இதுதான். உண்மையாக இப்ப இதுல சில வேளை எனக்கு சுமந்திரன் இப்படி ஒரு கோரிக்கையை வச்சதுன்றது அவ்வளவு தூரம் விட்டுட்டு இவ்வளவு விரிந்தவர் சுமந்திரன்ன்றது எனக்கு என்னுடைய கேள்வியா இருக்கு. இப்படி ஒரு நிலைமைக்கு அவரும் ஒரு கிட்டத்தட்ட இணைத்தலைமை மாதிரி ஆக்சுவலி சம்பந்தரோட பரலாம் வேலை செய்து கொண்டு அவர்கிட்ட மவுத் பீஸ் மட்டும் இல்லை, அவருக்கு அட்வைசர் அப்படியெல்லாம் இருந்துட்டு இன்றைக்கு தனக்கு நேரடியா தாக்குப்படுறது. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, இவ்வளவு காலமும் இதை கண்டு காணாம தானே இருந்தது. அந்த அந்த நிலைமையில இல்ல அது இப்ப அதிகரிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அகிலன் முத்துக்குமாரசுவாமியாலே இவ்வளவு குழப்பங்கள் ஏற்படுத்த முடியுது என்றால் இன்னொருத்தர் ஏற்கனவே நாங்க பேசி இருக்கிறோம், 10 லட்சம் ரூபாய் கொடுத்து பொதுக்கூட்டம் நடத்தின ஒருத்தர் இருக்கிறார். அவர் கட்சிக்குள்ள வர்றதுக்கு விரும்புறார். கட்சிகளை ஏற்கனவே வேற கட்சிகளை வாங்கி கொண்டிருந்தவர், நீங்க வந்து இந்த கட்சியை எடுத்துக்கொண்டு நீங்க போய் நீங்க ஒரு தலைவர் ஆயிடுங்க, நாங்கள் இந்தியால பாக்குறவன். அப்ப இப்ப தலையீடுகள் கூடிக்கொண்டே போகுது.
சரிதானே. அப்ப இந்த 3 பேர் மட்டும் இங்க இல்ல. இல்ல இல்ல ஆமா, சரிதானே. ஆமா. இதை விட நிறைய ஆமா, பேர் ஆமா, இருக்கணும். ஆமா. அது சரிதானே. சரி. இதுல ஏற்கனவே டீலுகளுக்கு பேர் போன ஆட்களும் ஏற்கனவே தெற்குல முகாம் போட்டு இருக்கணும். ஓகே. அதை அநேகமா வவுனியாவில் வருங்காலங்கள்ல தேர்தல்ல கட்சி ஆ, ஒண்ட ஆ, ஆ. இல்ல அவங்க கட்சியை வாங்குவினோம்னு நினைக்கிறேன். அவன் வாங்கி அங்கே ஒரு தேர்தல்ல போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அப்ப அப்ப இப்படி எங்களுக்கு புதுசா இன்னொரு டிஸ்கஷன் டாபிக் கிடைக்க வந்து அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அது இப்ப இல்ல. புலிகளுக்கே காசு வாங்கி கொடுத்த டீல்ல எல்லாம் ஆமா, ஆமா, சம்பந்தப்பட்ட ஆமா. ஆட்கள் என்று சொல்லப்படக்கூடிய பெரு டீலர்கள் ஓகே, ஓகே. எல்லாமும் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்ப அது அது ஒரு ஒரு அளவை தாண்டி போற ஒரு நிலைமைக்கு வருகுது. ம், ம். ஊடக ரீதியாகவும் பண ரீதியாகவும் இந்த மண்ணில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேணும், அதை எப்படி செய்யணும்னு எங்கேயோ இருந்து ஒரு ரிமோட்ல வழிப்படுத்த முடியும்னு நம்புறேன். அது ஒருபோதும் நடக்க போற காரியமும் இல்ல, இல்லை. இல்ல. ஒருபோதும் வெற்றி அடையக்கூடிய வழிமுறையும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு நிலைமை வருது. அதைத்தான் இங்க சொல்றேன். பட் இது எப்படி வெடிக்குது என்றால், இப்ப விரிசல் எனக்கும் பிளவு. உங்களுக்கும் இடையில மனது அளவில் நாங்கள் இடைவெளி பெருசு போச்சுது. அப்ப கட்சிக்குள்ள இனி ம், அப்படி ம், ம். என்று ஒரு ஒரு குற்றச்சாட்டு வரும்போது உங்களை இப்படி தலைவராக்கினவை என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த விவரங்களும் எல்லாம் வெளியில வர நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் காய்ச்சி கொண்டு எங்களை கட்சியை விட்டு ஒதுக்கி அப்படி இப்படி வெட்டி ஓடி விளையாட போறீங்களா, ஓ, அப்புறம் ஓகே. நாங்களும் பதிலுக்கு ஆயுதங்கள் எடுக்கிறதுக்கு தயாராத்தான் இருக்கிறோம் என்ற மாதிரி இதை எடுத்துக்கணும். ஆயுதங்கள்ன்றது வந்து ஆவணங்கள் எடுக்கிறது. ஆயுதங்கள்ன்றதெல்லாம்